வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மனம் அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் அறவேண்டியும். இன்றைய தலைப்பு சந்தோஷத்தை பற்றி பேசலாம். சந்தோஷம்னா மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சந்தோஷம் சிறு சிறு சந்தோஷங்கள் மட்டும்தான். நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால சிறு சிறு விஷயங்கள், பையனை ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கிட்டான் சந்தோஷம், ஒரு வீடு கட்டிட்டோம் சந்தோஷம், ஒரு கார் வாங்கிட்டோம் ஒரு சந்தோஷம், உற்றாரோட நட்புணர்வோடு இருக்கும் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சில சின்ன 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 சந்தோஷங்களை நம்ம சந்தோஷம் சொல்லி அதில் நம்ம பெருமை அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் கடவுள் நம்பிக்கையில் அப்படி இல்லை. அதை விட பேரின்பம் கிடைக்கும். பேரின்பம்னா ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த தியானத்தின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கடவுள்னா என்ன, கடவுள் நம்பிக்கைனா என்ன, மத நம்பிக்கைனா என்ன அப்படின்னு ஒரு தெளிவு இருக்குது. அந்த தெளிவில் உங்களோட விழிப்புணர்வு இருக்குது. அந்த விழிப்புணர்வில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மனசில் எந்த கவலையும் தோன்றாது, எந்த கஷ்டமும் தோன்றாது. மன நிம்மதியோடு இருப்பீங்க எல்லா காலகட்டத்திலும். இவங்க என்னை பார்க்கலை செய்யலை அப்படின்ற எண்ணத்துக்கே நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி மனநிலையில் அந்த கெட்ட எண்ணங்களுடைய படிவங்கள், அடுக்குகள் உங்கள் மனசில் பதியாது. நல்ல எண்ணங்களுடைய சிந்தனைகள் மட்டும்தான் உங்கள் மனசில் பதியும். ஸோ அதனாலேயே நீங்கள் பேரின்பம் அடைவீங்க. ஒரு 55லேருந்து 60 வயசுக்குள்ளவங்களுக்குலாம் இது தெரிய வரும். குறைஞ்ச வயசுல புரிந்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 60 வயசுக்கு மேலே சில பேர் மன நிம்மதியில் பெரிய பெரிய ஆட்களாக வாழ்ந்துருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் அவர் இவர் அப்படின்னு. ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 55-60 வயசுக்கு மேலே மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சின்ன சின்ன ஆசையில் சந்தோஷத்தை கண்டவங்க. ஆனால் இப்போ அவங்க மனம் வருத்தப்படுவாங்க. ஆனால் இப்போ கூட அவங்க தியானம் பண்ணி உடல்நிலைப்படுத்தி தியானத்தை கடைப்பிடித்தார்கள் என்றால் கவலைகளே கிடையவே கிடையாது. மனசில் ஆனந்தமயம்தான், சந்தோஷம்தான். ஏகாந்த நிலையில் நீங்கள் வாழலாம் இருக்கும் காலம் வரைக்கும். அதனால் முடிந்தவருக்கு தியான முறையை பின்பற்றுங்கள். அதில் கிடைக்கின்ற பேரின்பத்தை அனுபவிங்கள். நன்றி, வணக்கம்.